Shri Ram Jai Shri Ram எப்படியாவது இவரை பக்தரா ஆக்கணும்னு பகவானுக்கு எண்ணம். நல்ல குரல் உண்டாம். அந்த குரல்ல பாடத் தொடங்கினாராம் பகவான். மனுஷன் எழுந்து கொள்வதை இத்தனை பகுதிகளா பிரிச்சு யாருமே அனுபவிக்க முடியாது. வாலியுடைய தம்பி சுக்ரீவன் கேள்விப்பட்டிருப்பியே, இதோ இந்த மலைக்கு மேலதான் இருக்கார். நான் தான் சுக்ரீவனுடைய மந்திரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அப்ப ஹனுமான் ரொம்ப ஞானி, சிறந்த பண்டிதர். ஆனா அப்பேற்பட்ட பண்டிதர் தன் இயல்புக்கு மாறாக ராமனை பார்த்த அழகுக்கு தோற்று விட்டாராம். பகவான் திருமங்கையாழ்வார் முதல்ல கொஞ்சம் பயந்து போயிட்டார். கண்ணனை ராமனை பார்த்த உடனே பயந்து போனார். எப்படியாவது இவரை பக்தரா ஆக்கணும்னு பகவானுக்கு எண்ணம். நல்ல குரல் உண்டாம். அந்த குரல்ல பாடத் தொடங்கினாராம் பகவான். அதை கேட்ட உடனேவே திருமங்கையாழ்வார் மயங்கி விட்டார். ஆனா வெளியில காட்டக்கூடாதோ இல்லையோ, அந்த ஆணுக்கு நான் மயங்கி விட்டேன்னு காட்டக்கூடாது. அதனால வெறப்பா வச்சுட்டு இருந்தாராம். கண்ணன் பார்த்தார், ஓ நாம பாடினது கூட பலிக்கலையா? நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களுக்குள்ள உயர்ந்தது நம்ம பாட்டு தான். பாட்டுக்கு எல்லாரும் தோத்து விடுவார்கள் நினைச்சேன், அதுக்கே தோற்கலையேன்னு கண்ணனுக்கு கொஞ்சம் வெட்கம். நாணினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில். அதுக்கு மேல என்னமோ கண்ணெல்லாம் சிமிட்டி பார்க்கிறார், என்னமோ வெட்கனா போல தலை குனிகிறார், சிரிச்சு பார்க்கிறார், அசட்டுத்தனமா சிரிக்கிறார். இப்படி ஏதோ 4 பண்ணாரா, அந்த அழகுக்கு திருமங்கையாழ்வார் தோத்து போயிட்டாராம். அப்ப முதல்லயே தோற்று விட்டார். ஆனா தோற்காதது போல காண்பித்தார். அவன் பண்ற சேஷ்டிதங்களை எல்லாம் பார்த்த உடனே இங்கிதம் நிமிஷிதம் ச தாவகம் ரம்யம் அத்புதம் அதிப்பிரியங்கரம்னு கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். நமக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னால் அவருடைய சின்ன புருவ நெறிப்பு, அவருடைய கண்ணு சிமிட்டுவது, வாய் சுழிப்பது, இது ஒவ்வொன்றும் ரொம்ப இனிமையா இருக்குமோ இல்லையோ. ஆண்டாள் பாடுகிறாள், நீ துயில் எழ வேண்டும், கண்ணை திறந்து எங்களை பார்க்க வேண்டும், எழுந்து நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ. செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா விழிக்கணும்? கண்ணை நன்னா திறந்து முழுக்க பார்க்கக்கூடாதானால் கொஞ்சம் கொஞ்சமா மலர்ற கண்ணுல ஒரு அழகு இருக்கும் இல்லையோ. ஒரு குழந்தை தூங்கி எழுந்திருக்கிறதுனால் முதல்ல கண்ணு திறக்கும், இன்னும் கொஞ்சம் திரும்ப தூக்கம் வரும், திரும்ப கண்ணை திறக்கும், சோம்பல் முறிக்கும், இதெல்லாம் பண்ணுமே. இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அடுத்த பாசத்திலையும் மாறி மரமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. ஒரு மனுஷன் எழுந்து கொள்வதை இத்தனை பகுதிகளா பிரிச்சு யாருமே அனுபவிக்க முடியாது. எதுக்கு இப்படி பாடுறாளானால், இது ஒவ்வொன்றையும் பார்க்கறச்சே ஆண்டாளுக்கு ஆனந்தம். ஒரு குழந்தை எழுந்துக்கிறது, விளையாடுறது, குளிக்கிறதுனா ஒவ்வொன்றும் ஆனந்தம் கொடுக்கறதோ இல்லையோ, அப்படி பகவானுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். அந்த செயல்ல ஆழ்வார் தோத்து போயிட்டாராம். அதை போல முதல்ல ஹனுமானுக்கும் இவர் யாருன்னு தெரியல, ஏதோ பரதேவத்தை போல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இவருக்கு ஒளி பொருந்திய திருமேனி உள்ளது, யார் என்று தெரியவில்லை. பேசின்றே வரார். பேச பேச இவருடைய பாவம் மாறுகிறது. முதல்ல வரும்போது என்ன எண்ணம், நாம யாருன்னு வெளிப்படுத்தவே கூடாது, ஆனா ராமன் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த எண்ணத்துல தானே வந்தார். 10 ஸ்லோகம் பாடினார். 11வது ஸ்லோகம் ஹனுமான் சொல்லுகிறார், வாலியுடைய தம்பி சுக்ரீவன் கேள்விப்பட்டிருப்பியே, இதோ இந்த மலைக்கு மேலதான் இருக்கார். நான் தான் சுக்ரீவனுடைய மந்திரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க போறதுக்காக வந்தேன் அப்படின்னு நேர அவனிடத்திலேயே சொல்லி விடுகிறார். ஏன் இவர் தான் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணத்துல தானே வந்தார். ஏன் மாறிட்டார்னால், ராமனை சேவித்த பிறகு மனசுல ஒருத்தருக்கு நேர்மையற்ற தன்மை இருக்கவே இருக்காதான். அவர் அவ்வளவு நேர்மையாளனா இருக்கிறதுனால அவரை சேவித்த உடனே இவர் மனசுல என்னென்ன முடிச்சுகள் இருந்ததோ, சந்தேகங்கள் இருந்ததோ, அவை அனைத்தும் நீக்கப்பட்டன. அவனுடைய அழகுக்கு ஹனுமான் தோற்றுவிட்டார். ஹனுமான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பெரிய வியாக்கரண பண்டிதர், பெரிய சாஸ்திர வித்வான், நல்ல ஞானி. ஞானிகளுக்கு பொதுவா ஒரு ஆழ்வார் பாட்டு கேட்கிறோம் இல்லை, ஏதோ ஒரு கண்ணன் தாம்பு கயிறால கட்டுப்பட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப உருகி போவார்கள்னு எதிர்பார்க்க முடியாது. ஞானம், ரொம்ப சாஸ்திர ஞானம் இருந்தாலே அப்ப மனசுல உருக்கம் இருக்கிறது கஷ்டம். பக்தி நிறைய இருந்தால் அப்ப உருக்கம் வந்துடும். ஆனா படிச்சு உட்கார்ந்து சாஸ்திரங்களை படிக்க முடியுமானா படிக்க முடியாது. அப்ப ஹனுமான் ரொம்ப ஞானி, சிறந்த பண்டிதர். ஆனா அப்பேற்பட்ட பண்டிதர் தன் இயல்புக்கு மாறாக ராமனை பார்த்த அழகுக்கு தோற்று விட்டாராம். ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. ராமனுடைய பெருமைக்கு ஹனுமான் தோற்கல, அவருடைய வீரத்துக்கு தோற்கல, பலத்துக்கு தோற்கல,
கடைசியில பெரிய பண்டிதர் ஒரு ஆணினுடைய அழகை பார்த்து ஹனுமான் தோற்று விட்டாராம். ஆயதாச்ச சுவிருத்தாச்ச, ராமனுடைய தோளை சேவிச்சாராம். சேவிச்சா அவர் வெறும் மான் தோல் மரவுரி தானே போட்டுருக்கார். அப்போ தோல் நேர வெளியில் தெரியறும்படி தான் இருக்கும். அதை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆபரணங்களும் ஒன்றும் அணிந்து கொள்ளவில்லை. வனவாசமானபடியாலே அதை பார்த்தால் ஆயதாச்ச, நன்னா அகலமாக இருக்கான். சுவிருத்தாச்ச, இப்படி உருண்டையாக இருக்கான். பரிகோபமாக, 2 பெரிய உலக்கையை வச்சா போல இருக்கான். இரும்பு உலக்கை எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதை போல பலம் பொருந்தியதா இருக்கு. நன்னா உருண்டையா இருக்கு, நீளமா இருக்கு. சர்வபூஷண பூஷாருகாக, இந்த தோளுக்குத்தான் ஆபரணம் சாத்தணும். யார் யாரோ உலகத்துல நாமளும் ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கணும். அணிஞ்சுண்டா அழகு சேரக்கூடிய உடம்பா இருக்கணுமோ இல்லையோ. ஒரு அந்த ஆபரணத்தை அணிஞ்சுண்டால் வேண்டாம், அந்த ஆபரணமே அழகு கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அப்ப பிரயோஜனமே கிடையாது. அப்ப ஆபரணங்களை பூட்டிக் கொள்வதற்கு தகுந்த திருமேனி இருக்கணுமோ இல்லையோ. ஹனுமாருக்கு தோணித்தான், இந்த தோளுக்குத்தான் நன்னா பாஜு வந்து சாத்தணும், நாகாபரணம் சாத்தணும், இவர்தான் தோள்வளை சாத்திக் கொள்ள வேண்டும் என்று ஹனுமான் ஆசைப்பட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.